வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு ராயல் வீலில் நீங்கள் நிறைய பேர் லாஸ் ஆகிருப்பீங்க. நம்மள நிறையா வீடியோ இதை பற்றி போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நான் அப்படியே ப்ளே பண்ணிவிட்டு உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே சொல்ல போகிறேன். வீடியோவை மாற்றி மாற்றி பார்க்காதீங்க. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ வாங்க, நான் ப்ளே பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்றதை சொல்கிறேன். நம்ம ஒரு கோடு ரெடி பண்ணியிருக்கோம். அந்த கோடு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ராயல் வின் லேடர் எதை வச்சு ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஒரு ஏபிஐ சர்வர் மூலியமாக ஒர்க் ஆகும். அந்த ஏபிஐ சர்வரோட சோர்ஸ் கோடை எடுத்து தான் நம்ம இந்த கோடை ரெடி பண்ணியிருக்கோம். இது மூலியமாக நீங்கள் உங்களோட லாஸை ஈஸியாகவே நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த கோடு கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்ம எத்தனை லெவல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் இருந்து 4 லெவல் கோடு வச்சுருந்தோம். அடுத்து நான் பழைய வீடியோவில் போட்டிருந்தது 5 லெவலுக்கு போட்டிருந்தேன். ஸோ திருப்பியும் நான் சர்வர் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணி கிட்டத்தட்ட இதை 3 லெவலுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் நீங்கள் வாங்குகிற டேட்டில் என்ன என்கிட்ட அப்போதைக்கு கோடு இருக்கும், அந்த கோடை வச்சு தான் நான் கொடுப்பேன். ஆனால் எந்த ஒரு கோடுமே 4 லாஸை விட்டு தாண்டாது. 5வது மேக்ஸிமம் வின் ஆகிடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 5க்குள்ளே தான் வரும். 6 லெவல் வரையும் நீங்கள் மேனேஜ் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே 4, 5. சில நேரம் உங்களுக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா நம்ம 3 லெவல்லே கோடு கிடச்சிரும். இதில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் நீங்கள் 5 ட்ரா இன்புட் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்புட் பண்ணிட்டு உங்களுக்கு ப்ரெடிக்டட் ரிசல்ட்டில் என்ன வருதோ அதை நீங்கள் அங்கே போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அது வின் ஆச்சா லாஸ் ஆச்சா அப்படிங்கிறத வச்சே நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ளே பண்ணி ரிசல்ட்டை சொல்லாமல் தான் உங்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கோடை பற்றி நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ இந்த கோடை பொறுத்த வரையும் உங்களுக்கு நல்லாவே வின்னு மேக்ஸிமமாக வரும். நம்ம எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக தான் போட்டிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் ஃபுல்லாகவே டிரான்ஸ்பரன்சியாக தான் போட்டிருக்கேன். லாஸ் வந்தால் லாஸு, வின் வந்தால் வின், இதை மட்டும் தான் நம்ம வீடியோவாக எடுத்து போட்டுட்ருக்கோம். நீங்கள் ட்ரா ஹிஸ்ட்ரியை கூட செக் பண்ணிக்கலாம், எந்த ஒரு இதுவும் இல்லை. இப்போ வரையும் வாங்குறவங்க எல்லாத்துக்குமே டெமோவோடு தான் கொடுக்குறோம். டெமோ அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு இப்போ வாங்கணும்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டெமோ கேட்கலாம். ஆனால் டெமோ கேட்குறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பெட் பண்ணக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்லி பெட்டிங் நாட் அலவுடு. 5 ட்ரா மட்டும் தான் நம்ம டெமோ கொடுப்போம். ஃபுல்லாக உட்காந்து டெமோ கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு 10 to 12 பேர்கிட்ட டெமோ வாங்குறீங்க. அதனால் 5 ட்ராவாக தான் டெமோ கொடுக்க முடியும். நான் ஃப்ரீயாக இருக்க டைமில் கண்டிப்பாக நான் இருந்தேன்னா உங்களுக்கு நான் டெமோ கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதில் நிறையவே பாசிட்டிவ் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மளோட கோடு எல்லாருக்குமே ஒரே சேம் ரிசல்ட்டு காட்டாது. எல்லாருக்குமே தனித்தனியாக தான் ரிசல்ட்டு காட்டும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நீங்கள் 2 டிவைஸ் வச்சுருந்தீங்கன்னா 2 டிவைஸ்லேயுமே நம்ம கொடுக்குற ஆப் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா சேம் ட்ரா, நீங்கள் சேம் ரிசல்ட் போட்டால் கூட உங்களுக்கு வேறு ரிசல்ட்டு தான் காட்டும். ப்ரெடிக்டர் ரிசல்ட்டில் ஒரு பக்கம் ஏ காட்டுச்சுன்னா இன்னொரு பக்கம் டி காட்டும், இல்லை ஒரு பக்கம் பி காட்டுச்சுன்னா இன்னொரு பக்கம் ஏ காட்டும். இந்த 2 டிவைஸுக்குமே மாற்றி தான் காட்டும். இது ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக் சார்ட்டு இல்லைனா பாட்டு இப்படிலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா எல்லாருக்குமே சேம் ரிசல்ட்டு தான் காட்டும். ஏசி வந்தால் டி, இல்லை பிடி வந்தால் சி, அந்த மாதிரி தான் காட்டும். ஆனால் நம்மது அப்படி கிடையாது. உங்களுக்கு ட்ரெண்டுக்கு ஏற்றாப்புல அது மாறிக்கிட்டே இருக்கும். லேடரை பொறுத்தவரையும் அது ஜாவா கிடையாது, ரேண்டமாக இருக்கிறதுக்கு. இது ஒரு ஏபிஐ சர்வர் மூலியமாக ஒர்க் ஆகுறதுனால நம்மளும் அதே ஏபிஐ சர்வர் சோர்ஸ் கோடை வச்சு தான் இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், எதுக்காண்டி இவ்வளோ லாஸ் போகுது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம். பட் லாஸ் எதுக்காண்டி போகுது அப்படின்னா, ட்ரெண்ட் அங்கே மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை ட்ரெண்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இந்த கோடிங்கில் ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு ஒரு சர்டன் டைம் எடுக்கும். அந்த சர்டன் டைமில் ஆகக்கூடிய லாஸ் தான் லாஸ் ஆகுதே தவிர்த்து மற்ற எல்லாமே வின் ஆயிரும். அதனால தான் நான் சொல்கிறேன், ஒரு 3 லாஸ் போனதுக்கப்புறம் 4வது கன்ஃபார்ம் வின்னிங் சொல்லி நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஷார்ட் வீடியோலாம் போட்டிருப்போம். சேனலில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க, அதே மாதிரி எத்தனை பேர் டெமோ கேட்டிருக்காங்க, எல்லாமே உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். அடுத்த வீடியோவில் ஃபியூச்சரில் நான் ஷோ பண்ணிடுவேன். ஏன்னா இப்போதைக்கு நான் மேக்ஸிமம் அக்காமுலேட்டட் பீப்புள் ஒரு 10 பேருக்கு தான் ஒரு கோடை கொடுக்குறோம். 10 பேர் ஒரு கோடு வாங்கிட்டாங்களோ அவங்கள தனியாக வச்சுட்டு அடுத்த 10 பேருக்கு ஒரு கோடு, இந்த மாதிரி தான் நம்ம கோடு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருக்குமே மொத்தமாக கோடு கொடுக்கல. அதுவும் ஏன்னா லாஸை மையமாக வச்சு தான் நம்ம அப்படி பண்ணுறோம். 10 பேராக நான் கொடுத்துட்டேன்னா நாளைக்கு யாருனாலும் பக்குன்னு கேட்டாங்கன்னா கூட எந்த கோட்லேருந்து பக்கு கேட்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு இது ஆயிடும். நீங்கள் பக்கு இருக்குது, எரர் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நானே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். அது மட்டும் இல்லாமல் கோடுக்கு அப்டேட்டு கிடையாது. மேக்ஸிமம் அந்த மாதிரி வேறு கோடே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நானே தாராளமாக உங்களுக்கு அனுப்பிவிட்ருவேன். அந்த மாதிரி தான் நம்ம வச்சுருக்கோம்.
நீங்கள் உங்களுக்கு பை பண்ணணும் அப்படின்னா நம்ம சௌமி ஹரிஹரன் அப்படின்னு சொல்கிற டெலகிராம் ஐடிக்கு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்தராக டீட்டெயில் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கலாம், இல்லை டெமோ பார்க்கணுனாலும் டெமோ பார்த்து வாங்கிக்கலாம். நீங்கள் இப்போ பார்த்தாலே தெரியும் எத்தனை வின் எத்தனை லாஸ் ஆகுது, ப்ரெடிக்டட் ரிசல்ட் எப்படி வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே லைவாக தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? டோட்டலாக இந்த கோடை பொறுத்த வரைக்குமே இப்போ நான் போடுற வீடியோவில் இந்த கோடை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு வந்து 4 லாஸ் தான் ஆகும், அதுக்கு மேலே லாஸ் ஆகாது. நீங்கள் கரெக்டாக உங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க, பை பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கேற்ற கோடை வந்து நான் கொடுத்துருவேன். நீங்கள் அங்கே பண்ணும்போது இந்த வீடியோ பார்த்தேன், இந்த வீடியோவில் இப்படி இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா மட்டும்தான் என்னால் அந்த கோடு இருக்கான்னு பார்த்து வெரிஃபை பண்ணி செக் பண்ணி நான் உங்களுக்கு கொடுக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு 10 பேருக்கு ஒரு கோடை கொடுத்துட்டோம்னா நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். 10 பேராக தான் பிரிக்கிறோம் நம்ம. ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பை பண்ண முடியுமோ பை பண்ணிக்கோங்க. உங்களோட லாஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இதில் வந்து ரெக்கவரி ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இதை 1 டே 2 டேலாம் செக் பண்ணி சொல்லலை, கிட்டத்தட்ட 1 இயராக வந்துட்டு நம்ம இதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வீடியோவாக மேக் பண்ணுறோம். ஓகேங்களா? இதை எல்லாமே வந்து எரர்லாம் கிளியர் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை ரெக்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லைவாக செக் பண்ணி நான் வந்து அதில் வந்து ப்ராஃபிட் எடுத்த பிறகு தான் நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். என்னோடய ப்ராஃபிட்டை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து டிஎம்மில் கேட்கலாம், நான் உங்களுக்கு அதையும் நான் அனுப்பிவிட்றேன். நான் மேக்ஸிமம் வந்து இதில் ப்ளே பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இதை வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான நேரமே கரெக்டாக இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நான் வந்து அதிகமாக ப்ளே பண்ண மாட்டேன். பட் ஸ்டில் நான் வந்து எப்போ நான் போடுறேனோ ப்ராஃபிட் எடுக்கிறேனோ அதோட ப்ரூஃப் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் ஷோ பண்ணிடுறேன். இன்னமும் இதை ஒரு லாஸ் கூட ஆகாமல் நான் வந்துட்டு ஃபுல்லாக கொண்டு வரணும் தான் நான் ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் ஆரம்பம்லாம் நிறைய லாஸ் ஆச்சு, அதை ரெக்டிஃபை பண்ணி தான் நம்ம கொண்டு வந்தோம். அதே மாதிரி ஒரு லாஸ் கூட ஆகாமல் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு தான் இப்போ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். மேக்ஸிமம் அடுத்தடுத்த வீடியோவில் லாஸை குறைச்சி இருக்க எல்லாருக்குமே வந்து சேமாகவே ஒரே லெவல் கோட்லேயே நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் சில பேர் வந்து கேட்குறதே வந்து என்கிட்ட 9 லெவல் இருக்குது, 8 லெவல் இருக்குது, அதுக்கேற்றாப்புல வந்து மணி மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து கோடு ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ அந்த அளவுக்கு நான் வந்து 9 லெவல் 8 லெவல்லாம் போகிறதுக்கான சான்ஸே கிடையாது. ஸோ அவங்கள பொறுத்தவரையும் நான் சொல்கிறது 5 லெவல் மேனேஜ் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணுங்கன்னு தான் சொல்லுவோம். ஸோ அந்தளவு ப்ளே பண்ணவங்க வந்துட்டு இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் நல்லா எடுத்துகிட்டு தான் இருக்காங்க. எத்தனை பேர் வேணாலும் மெசேஜ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் கமெண்ட்ஸை செக் பண்ணிக்கலாம், எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ கமெண்ட்டை கூட நம்ம வந்து டிசபிள் பண்ண மாட்டோம். ஓகேங்களா? கமெண்ட்டு கூட நம்ம வந்து டிசபிள் பண்ணுறது கிடையாது. கமெண்ட் எல்லாமே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. கமெண்ட் பண்ணுறவங்க நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம், இல்லை கமெண்ட்லேயே டவுட் கேட்கணுன்னாலும் நீங்கள் கேட்கலாம். நான் ஃபஸ்ட்டு பின் கமெண்டில் வந்து நான் வந்து டெலகிராம் ஐடியை கொடுக்குறேன். அந்த டெலகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஃபர்தராக இருக்க எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இந்த கோடை வந்து நாங்கள் கொடுத்துருவோம். இந்த கோடை வாங்குறத பொறுத்தவரையும் உங்களுக்கு ஆப்பு ப்ளஸ் வந்து இந்த கோடிங் ரெண்டுமே நான் அனுப்பி விட்ருவேன். ஆப்பை இன்ஸ்டால் பண்ண பிறகு இந்த கோடிங்கை நீங்கள் வந்து அங்கே காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில் உங்களுக்கே தெரியும். லாஸ்ட்டு 5 ட்ரா ஹிஸ்ட்ரி எடுத்து நீங்கள் வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வர ரிசல்ட் வந்து அங்கே வின்னா லாஸா அப்படிங்கிறத பார்த்தா மட்டும் போதும் உங்களுக்கு. அதுவே வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு வின்னர் லாஸ் ஒரு ஃப்ரெண்ட்லி மேனரில் தான் வந்து இந்த ஆப்பே இருக்கும். டோட்டலாகவே உங்களுக்கு ஈஸியாகவே எல்லாமே புரியக்கூடிய இதில் தான் இருக்கும். எந்த ஒரு இதுக்குமே நீங்கள் வந்து அதிகமாக கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து இந்த ரிசல்ட் எடுத்து போடணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து 5 ட்ரா ரிசல்ட்டை போட போகிறீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு வின்னா லாஸா அப்படிங்கிறத மட்டும் போட போகிறீங்க. அப்படி போட்டாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செக் பண்ணி அடுத்த ப்ரெடிக்டட் ரிசல்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எத்தனை தடவை வேணாலும் ப்ளே பண்ணலாம். பட் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து 10 ட்ரா மட்டும் ப்ளே பண்ணிட்டு திருப்பி ஆப்பை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னமும் அக்யூரசி நல்லா இருக்கும். சில பேர் 20-30 ட்ராலாம் ப்ளே பண்ணுவாங்க. அக்யூரசி அதுவும் அக்யூரசி நல்லாயிருக்கும். பட் ஸ்டில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது 10 ட்ராவாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல அக்யூரசி கிடைக்கும். ஸோ அப்படியும் இல்லைனா உங்களுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 5 ட்ராவாக கூட ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்டிங் ஒரு லாஸ் ஆயிடுச்சுனாலே அந்த ட்ரெண்ட் வந்து சூப்பராக போகும். மேக்ஸிமம் 3 லாஸை விட்டு தாண்டாது, அந்தளவுக்கு தான் இருக்கும். ஸ்டார்டிங் வின் வந்துருச்சுன்னா ஒரு 3 லாஸ் வரையும் போகும். ஸோ இது நார்மலாகவே இருக்கும். எல்லாமே ஓப்பனாக சொல்லி தான் நம்ம கொடுக்குறோம். எந்த ஒரு இதுலேயுமே வந்துட்டு இது கிடையாது, லைவாக தான் ப்ளே பண்ணி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த கோடு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே இருக்க டெலகிராம் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ஃபர்தராக டீட்டெயில் சொல்கிறோம். டெமோ கேட்குறவங்க வந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து டெமோ நீங்கள் வாங்கிக்கோங்க, அவசரப்படாதீங்க. டெமோ வேணும்னா நீங்கள் டெமோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் வந்து ஒரு ஃப்ரீ டைம் சொல்லுவேன். அந்த ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை உங்கள் ஃப்ரீ டைம் சொன்னீங்கன்னா எனக்கு இந்த டைமில் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அந்த டைமுக்கு ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு வந்து நான் டெமோ கொடுத்துருவேன். அது உங்களோட சாய்ஸ். ஓகேங்களா?
நான் எப்போ வேணாலும் டெமோ கொடுக்க ரெடியாக இருக்கேன். பட் டெமோவை பொறுத்தவரையும் எனக்கு வந்து 5 ட்ரா மட்டும்தான் நான் வந்து டெமோவாக கொடுப்பேன். 5 ட்ராக்கு மேலே டெமோ கிடையாது. ஓகேங்கண்ணா, நீங்கள் அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கோடில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க அட்வான்டேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி தான் 10 ரிசல்ட் நீங்கள் விளாடும் போது உங்களுக்கு அக்யூரேசி இருக்கும். அதே மாதிரி சேம் ரிசல்ட் 4 பேர் விளாண்டா கூட 4 பேருக்கு ஏபிசிடியில் இருக்க 4 தான் மாற்றி காட்டும். எல்லாருக்குமே சேம் ரிசல்ட்டு காட்டாது. அப்படி இருக்கும்போது பார்த்தா கூட ஒருத்தர் வின்னானா கூட 2 பேர் வின் ஆவாங்க, 2 பேர் லாஸ் ஆவாங்க, அடுத்த 2 பேர் வின் ஆவாங்க, 2 பேர் லாஸ் ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போகும். டோட்டலாக நம்மளுக்கு வந்து இப்போ வரையும் நம்ம ப்ளே பண்ணதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 2 லாஸ் தான் கண்டினியூவாக போயிருக்கு, 3 வின் வந்து கண்டினியூவாக வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி தான் போகும். ஒரு நாளைக்கு உங்களோட இது வந்துட்டு ஒரு 500ரூவாயிலேருந்து 600ரூவா நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம். இதில் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் கஷ்டமே பட தேவையில்ல. உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரெடிக்டட் ரிசல்ட்டுன்றது காட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வின்னர் லாஸை மட்டும் அப்டேட் பண்ணுறது மூலியமாகவே அடுத்தடுத்த வந்து ப்ரெடிக்டட் ரிசல்ட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 500ரூவா டு 600ரூவான்றது எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மாறி காட்டுறதுனால நீங்கள் வந்து அடுத்து என்ன வரும், எல்லாருக்குமே சேம் ரிசல்ட் தான் காட்டுமா அப்படிங்கிறத அந்த கவலையும் பட தேவையில்லை. ஏன்னா நிறைய பேர் நினைப்பீங்க சேமாக காட்டும் போது வந்துட்டு மாறின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் யூஸ் பண்ணாலும் எல்லாருக்குமே மாறி தான் காட்ட போகுது. ஸோ வின்னும் லாஸும் மாறி தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ கண்டினியூ வின்னும் அதிகமாக வந்துட்டு 5 தடவை வரும், கண்டினியூ லாஸும் வந்து 4 தடவை வரும். மேக்ஸிமம் 5வது நம்ம எல்லா கோட்லேயுமே வின் ஆயிரும். 5வது விட்டு தாண்டாது எந்த ஒரு கோடுமே. உங்களுக்கு இதே மாதிரி மற்ற இதுலேயும் கோடு வேணும் அப்படின்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி தான் இப்போ சஜஸ்ட் பண்ண சில ஆப்பில் வந்துட்டு நம்ம வந்து இது பண்ணுறோம். கிட்டத்தட்ட 10 ட்ரா நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டோம். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எத்தனை லாஸ் எத்தனை வின் அப்படிங்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கண்டினியூவாக பார்த்தீங்க அப்படின்னா இது கண்டினியூவாக நீங்கள் லாஸ் ஆர் வின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 லெவலில் தான் லாஸ் ஆகிருக்கு, மற்ற எல்லாமே வின்னாக இருக்குது. நீங்கள் ஒரு 10 ட்ராவாக நீங்கள் விளாடுங்க. ஒரு 10 ட்ராவாக நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி கண்டினியூ ப்ளே பண்ணக்கூடாது. கண்டினியூ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா அக்யூரேசி போக கம்மியாகிட்டே போகும். உங்களுக்கு கண்டினியூ லாஸ் வரும்போது உங்களுக்கு வந்து அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரியாது. அதனால தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு இது 10 ட்ராவாக பண்ண சொல்கிறோம். ஒரு 2 லாஸ் மட்டும்தான் கண்டினியூ வந்திருக்கு, மற்ற எல்லாமே மேக்ஸிமம் வின் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட 10 ட்ராவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 கண்டினியூ வின்லாம் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கோடு உங்களுக்கு வேணும்னா நம்ம கீழே தெரிகிற டெலகிராம் ஐடி சௌமி ஹரிஹரன், அதுக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள்.